கிராம்ஜி சட்டத்துக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை வரவேற்று மயிலாடுதுறையில் அனைத்திந்திய விவசாய கிராமப்புற தொழிலாளர் சங்கம் மற்றும் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பில் நடைபெற்ற பெருந்திரள் கருத்தரங்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாய கிராமப்புற தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அகில இந்திய பொதுச் செயலாளர் திரேந்தர் ஜா, அகில இந்திய தலைவர் சத்யதேவ் ராம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று பேசினர். இக்கருத்தரங்கில் விபி கிராம்ஜி சட்டம், 4 தொழிலாளர் சட்டத் தொகுப்புகள், விதைகள் சட்டம், மின்சார திருத்த சட்டம், அணுமின் உற்பத்தியை தனியாரிடம் ஒப்படைக்கும் சட்டங்களை எதிர்த்து பிப்ரவரி 12 நடைபெறவுள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவது, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதிச் சட்டத்தை பழையபடி நடைமுறைப்படுத்தி அதனை பேரூராட்சிகளுக்கு விரிவுபடுத்தி 200 நாள்களுக்கு ரூபாய் 700 நாள் கூலி வழங்க வேண்டும். இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை தொடர் பரப்புரைகளை மேற்கொள்வது, கிராமப்புற மக்களின் வீட்டுமனை வீடு உரிமையை அடிப்படை உரிமையாக்கி சட்டம் இயற்ற வேண்டும், குறைந்தபட்ச கூலி சட்டத்தை கொண்டு வந்து விவசாய கிராமப்புற தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாள் கூலியை ரூபாய் 700 அறிவிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நுண்கடன் நிறுவனங்களிடம் கிராமப்புற தொழிலாளர்கள் விவசாயிகள் பெற்றுள்ள கடன்களை மத்திய மாநில அரசுகள் தள்ளுபடி செய்திட வேண்டும். அனைத்திந்திய விவசாய கிராமப்புற தொழிலாளர் சங்கம் உள்ளிட்ட விவசாய தொழிலாளர் அமைப்புகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் விபி கிராம்ஜி சட்டம் வேண்டாம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் வேண்டும் என இயக்கம் நடத்தி வரும் நிலையில் இந்த தொழிலாளர் சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை வரவேற்பதுடன் தொழிலாளர் விரோத 4 சட்ட தொகுப்புகளுக்கு எதிராகவும் நடப்பு கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என திமுவை வலியுறுத்துவது உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. मैं धीरेन्द्र झा ऑल इंडिया एग्रीकल्चरल एंड रूरल लेबर एसोसिएशन का ऑल इंडिया जनरल सेक्रेटरी हूँ. आज यहाँ मयिलादुरई में तमिलनाडु में आयरला के स्टेट कन्वेंशन में भाग लेने आया हूँ. मुझे काफ़ी खुशी हुई कि आयरला की ओर से this was the happiest day for me that from this convention a booklet on bring back Manrega and stop G Ramji Act was released from here, and this was the first. தொழிலாளர் சங்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் திரேந்தர் ஜா. இன்று மிக மகிழ்ச்சிகரமான நாள். இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்வதற்கு பழைய ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள விபி கிராம்ஜி சட்டத்தை நாங்கள் முழுவதுமாக எதிர்க்கிறோம். பழைய சட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை சட்டம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம். இதை வலியுறுத்தி நாடு முழுக்க நாங்கள் போராட்டங்களை பரப்புரை இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக நாங்கள் ஒரு வெளியீடை கொண்டு வந்திருக்கிறோம். அதில் இது எந்த அளவிற்கு தலித்துகளுக்கு எதிரானது, பெண்களுக்கு எதிரானது, உழைப்பாளர்களுக்கு எதிரானது, மாநில அரசாங்கங்களுக்கு எதிரானது, அவருடைய உரிமைகளுக்கு எதிரானது என்பதையெல்லாம் விளக்கி சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இதை ஒரு நாடு தழுவிய இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். மிக மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், இந்த சட்டம் வேண்டாம் என்று இதற்கு எதிராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று திமுக அரசாங்கம் ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறது. அது உண்மையிலேயே வரவேற்கத்தகுந்தது. நாங்கள் வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்தை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துகிறோம். கிராமத்திலிருந்து ஆரம்பித்து ஊராட்சி தோறும் வருகிற ஜனவரி 26 பிப்ரவரி 26 வரை கிராம சபைகளில் தீர்மானம் நிறைவேற்றுகிற ஒரு இயக்கத்தையும் அறிவித்துள்ளோம். அதன் அடிப்படையில் தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும். அதனுடைய விளைவாக உச்சகட்டமாக வருகிற பிப்ரவரி 12 தொழிற்சங்கங்கள், விவசாய அமைப்புகள், விவசாய தொழிலாளர் அமைப்புகள் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த அகில இந்திய வேலை நிறுத்தத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து இந்திய விவசாய கிராமப்புற தொழிலாளர் சங்கம் அதில் தீவிரமாக பங்கேற்கிறது என்றும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம்.